இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தி ஓராண்டு நிறைவை குறித்து லெபனான் எல்லையில் இருக்கும் இஸ்ரேல் ராணுவ முகாம்களை பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பார்வையிட்டுள்ளார். இதுகுறித்து பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது: வடக்கு எல்லையில் இருக்கும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரர்களை சந்தித்தேன். அங்கிருந்து சில மீட்டர்கள் தொலைவில் எல்லைக்கோட்டுக்கு அப்பால் அவர்களின் நண்பர்கள் ஹிஸ்புல்லா அமைப்பினர் எங்களுடைய முகாம்களை தாக்குவதற்காக தயார் செய்த உள்கட்டமைப்புகளை தகர்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது நான் அவர்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் வெற்றி நாயகர்கள். நீங்களும் உங்கள் நண்பர்களான இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரர்களும் காசாவில் உள்ள வீரர்களும் அற்புதங்களை உருவாக்குகின்றீர்கள். நீங்கள் சிங்கங்களை போன்றவர்கள். ஓராண்டுக்கு முன்பு நாம் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானோம். கடந்த 12 மாதங்களில் நாம் யதார்த்தத்தை முழுமையாக மாற்றியிருக்கின்றோம். எமது எதிரிகளின் மீது நீங்கள் கட்டவிழக்கும் தாக்குதலை கண்டு ஒட்டுமொத்த உலகமும் சிரிக்கின்றது. உங்களுக்கு என்னுடைய வீர வணக்கம். வெற்றியின் தலைமுறையினர் நீங்கள் என்பதை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன். ஒன்றிணைந்து போராடுவோம். கடவுளின் உதவியால் வெற்றி நமக்கே. பலஸ்தீனத்தின் காசாவை ஆட்சி செய்த ஹமாஸ் இயக்கத்தினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் பகுதியில் நுழைந்து தாக்குதல் நடத்தினர். அதற்கு பதிலடி வழங்கும் விதமாக காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தரைவழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் மற்றும் ஹமாஸ் இடையே ஓராண்டாக போர் நீடித்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த குழுக்களும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கு ஆதரவாக இஸ்ரேலை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அதற்கு எதிராக இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டுக்கான மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மைக்ரோ RNA-வை கண்டுபிடித்தமை, மரபணு முறையில் அதன் பங்கு குறித்து ஆராய்ச்சிக்காக அமெரிக்காவைச் சேர்ந்த மருத்துவர்கள் விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ரூக்வன் ஆகியோருக்கு இந்த விருது வழங்கப்படவுள்ளது. இவர்கள் இருவரது கண்டுபிடிப்பானது உயிரினங்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் செயல்படுகின்றன என்பதற்கு அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நிரூபிக்கின்றது என நோபல் சபை கூறியுள்ளது. அதன்படி எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இயற்பியலுக்கான நோபல் பரிசு, புதன்கிழமை வேதியியலுக்கான நோபல் பரிசு, வியாழக்கிழமை இலக்கியத்துக்கான நோபல் பரிசு, வெள்ளிக்கிழமை அமைதிக்கான நோபல் பரிசு, எதிர்வரும் 14ஆம் தேதி பொருளாதார அறிவியலுக்கான நோபல் நினைவு பரிசும் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நாசா விண்வெளி வீராங்கனையும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து கொண்டு வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் சகவினாட் பூச் வில்ம்ரோட் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றனர். அவர்கள் சென்ற விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் 2 பேரும் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டதால் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா தெரிவித்துள்ளது. அதுவரை சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருப்பார். இதனால் அவரால் நவம்பர் 5ஆம் தேதி நடக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நேரில் வாக்களிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் அவர் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து கொண்டு அதிபர் தேர்தலில் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் இருந்தவாறு வாக்களிக்கும் முறை 1997ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ளது. இதனால் சுனிதா வில்லியம்ஸ் இந்த நடைமுறையை பின்பற்றி வாக்களிக்க உள்ளார். முதலில் அவர் பெடரல் போஸ்ட் கார்டு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுப்பார். அதன் பிறகு விண்வெளி கணனி மூலம் மின்னணு வாக்களிக்க உள்ளார். ஏதிலி கோரிக்கையாளர்களின் அடிப்படை உரிமைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கியூபிக் மாகாண முதல்வர் பிரான்கோயில் லைகுன் ஏதிலி கோரிக்கையாளர் விவகாரம் தொடர்பில் கடும் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் மாநாடு ஒன்றில் பிரதமர் ட்ரூடோ பங்கேற்றுள்ளார். இவ்வாறான பின்னணியில் முதல்வர் லைக்டோட்டின் கருத்து பிரதமர் பதிலளித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான விடயங்களை மேற்கொள்வதற்கும் மக்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்வதற்கும் தாம் இங்கு கூடியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கியூபிக் மாகாண முதல்வரும் தற்பொழுது பிரான்சிற்கு விஜயம் செய்துள்ளார். மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார்.
கியூபெக் குடியேறியுள்ள எதிரிகளை பலவந்தமாக வெளியேற்றப்பட வேண்டுமென மாகாண முதல்வர் கோரி வருகின்றார். எனினும் இந்த கோரிக்கையை பிரதமர் நிராகரித்துள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை விரைவில் குறிவைத்து தாக்க இருப்பதால் லெபனானின் தெற்கு பெய்ரூட் பகுதி மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய படைகள் எச்சரிக்கை தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்கு புகுந்து தாக்குதலை தொடங்கினர். ஹமாஸ் இந்த தாக்குதலில் 1200 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதுடன் 251 பேரை பிணை கைதிகளாக காசாவுக்கு பிடித்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து தொடங்கிய இருதரப்பு போர் நடவடிக்கையில் பாலஸ்தீனத்தின் பெண்கள், குழந்தைகள் உட்பட கிட்டத்தட்ட 45,000 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் போர் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்றுள்ள நிலையில் இதில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு அஞ்சலி இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவீவில் செலுத்தப்பட்டது. இஸ்ரேல் ஹமாஸ் போரானது தொடர்ந்து வரும் நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினர். அந்த வகையில் சமீபத்தில் இஸ்ரேலின் ராணுவ மூலோபாய இருப்புகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் டெல் அவீவ் மற்றும் இஸ்ரேலின் பல பகுதியில் அபாய சைரன்கள் ஒலிக்கப்பட்டது. இந்த நிலையில் ராணுவ நடவடிக்கையை முன்னிட்டு இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனானில் உள்ள கடற்கரைகளை விட்டு பொதுமக்கள் விலகி இருக்குமாறு எச்சரித்துள்ளது. அத்துடன் தற்போது தெற்கு பெய்ரூட்டில் உள்ள பொதுமக்களும் தங்கள் குடியிருப்புகளை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு எச்சரித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் வரைபடத்தில் 2 கட்டிடங்களை குறிவைத்துள்ள நிலையில் குடிமக்கள் அதிலிருந்து 500 மீட்டர் விலகி இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கு துருக்கி ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் நடந்த இனப்படுகொலைக்கு இஸ்ரேல் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் எச்சரித்துள்ளார். காசா பகுதியில் பாலஸ்தீன பொதுமக்களை குறிவைத்து இஸ்ரேல் போர்வரி தாக்குதலை தொடங்கி இன்றோடு ஓராண்டை எட்டியது. ஒரு வருடமாக நடந்து வரும் மற்றும் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் இந்த படுகொலைக்கு இஸ்ரேல் விரைவில் அல்லது பின்னர் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளார். அவர் இஸ்ரேலிய பிரதம மந்திரி நெதன்யாகுவை ஹிட்லருடன் ஒப்பிட்டு அவரை காசா காசப்புக்காரன் என்று அழைத்தார்.